உமா என்ன வேலை பாத்திருக்க நீ? இப்பா அம்மைய அடிக்காதுங்கப்பா, விடுங்க. விடல நீய இவ்வளவு முண்டில்லன்னு ஆக்கிறிய இன்னைக்கு போய் நீ அசிங்கப்படுத்திட்டா. இப்ப விடுங்கப்பா, அம்மைய மிதிக்காதுங்கப்பா. விடல நீய இவ்வளவு மிதிக்கிறதோட விடக்கூடாது. ஏம்மா என்னாச்சுமா, எழுந்துருமா. இப்பா விடுங்கப்பா, அம்மைக்கு நீங்க அடிச்சாலும் ஏதோ ஆயிட்டு. இவளுக்கு தானே ஒன்னும் ஆகாது. விடல நீய இன்னும் 4 மிதி மிதிக்கிட்டு இவ்வளாலதான் எனக்கு இவ்வளவு அசிங்கமா அவமானமா. தொலை நாள்லயே சொன்னேன் இவ அண்ணன் வீட்டு சம்மந்தம் நம்மளுக்கு வேண்டான்னு. ஒரு வார்த்தையை கேட்டாளா? பெரியவனுக்குதான் எவ்வளவு ஒருத்திய பார்த்து கட்டிட்டாவ. சின்னவனை கேட்கவே வேண்டான்னு சொன்னேன். இவளே போய் மாப்பிள்ள கேட்டு நீ அசிங்கப்படுத்தினா. இப்போ இந்த கல்யாணத்துக்காக இவ்வளவு வேலை பார்த்திருக்கா. சே, இவளால எனக்குதான் அசிங்கமா இருக்கு. என்னைக்காவது நான் அந்த வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கனா விடல நீ இவ்வளவு இன்னும் 2 மிதி மிதிச்சாதான் எனக்கு மனசு ஆறும். இப்போ வேண்டாப்பா, அம்மா அடி தாங்க மாட்டாப்பா. ஏதோ நம்ம தங்கச்சியாவிய அண்ணன் மகனு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, அதனாலதான் இப்படி பண்ணிருக்கா. என்னமோ அப்படி எல்லாம் அம்மா செய்ய மாட்டாப்பா, விட்டுருங்கப்பா. இவளால எவ்வளவு பெரிய தலை குனிவுல இன்னைக்கு நம்மளுக்கு. இனி இவ அண்ணன் மூஞ்சில நான் முழிக்க முடியுமா? இந்த ஊருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பேசும்? இதெல்லாம் இவளுக்கு தெரியாதோ? உமா எதுக்கு இப்படி பண்ணா? ஏங்க நம்ம பிள்ளைய எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அது இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? மூத்தவனை கட்டிக்கணும்னு தான் சத்தியா ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தேன். எம்மா என்னாச்சுமா? எப்பா எதுக்கு அம்மையை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அவங்க வேண்டாம்னா போயிட்டு போறாங்க. நானே அதுக்கு சந்தோஷம் தான் பட்டேன். எதுக்கு போய் இப்ப அம்மாவை அடிக்கிறீங்க? உங்க அம்மையை கொஞ்சம் சொல்றியோ? என்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமாவா? மூத்தவன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு மொட்டை கடைசி எழுதி போட்டிருக்கா. ஆமா, எனக்கும் அந்த விஷயம் தெரியும். அப்போ தாய் மாவுல சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்களோ? அப்பா எனக்கு சூரிய மாமாவை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அம்மா அந்த மாதிரி பண்ணாங்க. பிடிக்கனா இப்படிதான் குறுக்கு வழியில போவீங்களோ? இதை என்கிட்ட யாராவது ஒருத்த சொல்லிருக்க கூடாதா? நான் அவன் கூட தானே சுத்திட்டு இருந்தேன். அவனுக்கே அனுவ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணான். கல்யாணத்தை நிறுத்ததுக்கு அவனே எவ்வளவோ முயற்சி பண்ணான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொல்லியிருக்கேன். வேண்டாம், எதுக்குமா நீங்க இப்படி குறுக்கு வழியில போனீங்க? அப்படியாவது அவன் கட்டிக்கிட மாட்டானான்னு பார்த்தேன். ஆனா அந்த கல்யாணம் நிக்காம போயிட்டு, அதான் சின்னவனுக்காவது எப்படியாவது பிள்ளைய கட்டி வச்சிருந்தோன்னு ஆசைப்பட்டேன். என் அண்ணன் பிள்ளைக்கு என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? சொல்லுங்க. என்ன நீ செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்துறியோ? அணுவை எதுக்கு அடைச்சு வச்சா? ஏங்க அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு அதை சொல்லி நிச்சயத்தெல்லாம் நிறுத்திடக்கூடாதுன்னு அடைச்சு வச்சேங்க. நிச்சயம் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை கையில கால்ல விழுந்தாது மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைமான்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நினைச்சு கூட பாக்கலங்க. ஏமா நீ என்னதான் நியாயம்னு சொன்னாலும் நீ செஞ்சதெல்லாம் தப்புமா. நீ பேசுனது அணு கேட்டிருந்தாலும் அணுகிட்டே நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சொல்லி இந்த நிச்சயத்தை எப்படியாவது நடத்தி வைமானியாவது கேட்டிருக்கலாம்ல. ஏமா அந்த பிள்ளைய அடைச்சி வச்சு பட்டினி போட்டா? எல்லாம் தங்கச்சிக்காக தான் பண்ணிட்டேன் ஆனந்த். ஏமா நானே எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுக்குமா இப்படி பண்ணா? அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போனா நல்லா வாழலாம். என் அண்ணன் வீட்டு சொந்தமா ஒரு நாள் தெரியாம இருக்கும். அதுக்குதாம்மா ஆசைப்பட்டு அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த பாருமா, நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சது எதுவுமே நியாயம் கிடையாது. எந்த காலத்திலயும் இதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன். இனி நம்ம பிள்ளைகள் கல்யாண விஷயத்துல நீ தொலையிட்டான்னு வச்சுக்க, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. 2 பேருக்கு எந்த பிள்ளைய பாக்கணும் எந்த மாப்பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வாய மூடிட்டு இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதனால வாழ்ந்த வாழ்க்கைக்காக தான் நீ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுங்கும் போது வேண்டான்னு சொன்னேன். இனி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, நானே புடிச்சு கொடுத்துருவேன். சோக்கறத. எப்பா என்னாச்சுப்பா? ஐ எஸ்ஆர் குட்டி வந்துட்டா. கொத்து, எஸ்ஆர் குட்டி எங்க கூட்டிட்டு போன? அது வாக்கிங் போனோம்.
பைக்ல எப்படி வாக்கிங் போக முடியும்? பைக் வாக்கிங் போனோம். என்ன வளர்ற கொத்தோரங்க, உன்னைய கொத்தி கூட்டு வச்சு விடுவேன். பொக்கத்தூர் வரைக்கும் ஓடி போயிட்டு தான் வந்திருக்கேன். என் சர் குட்டிய நீ எங்க கூட்டிட்டு போன? ஐயோ, நம்ம இந்த முக்காடு வீட்டுக்கு பெருத்தல கொண்டு போய் பைக்க போட்டு வச்சிருந்தோம். அதை இவர்கிட்ட போய் எப்படி சொல்ல? பக்கத்து ஊர் வரைக்கும் ஓடினாராட கூமுட்ட பூனை. ஏய் கொத்து, என்ன யோசனை? பக்கத்து ஊர் வரைக்குமா போனீங்க? நாங்க பக்கத்து ஊருக்கு பக்கத்துல போயிட்டோம். என்ன சொல்ற? கஜமா, என்ன இதெல்லாம்? சின்ராச பிடிக்குதுன்னு நீங்க எங்க போனீங்க? எவ்வளவு தூரம் போனீங்க? எம்மா, அது மாமா பிடிக்கிறதுக்கு துரத்திட்டு வரவன்ட்டு நாங்க பாட்டுக்கு வேகமா போயிட்டோமா. திரும்பி பார்க்கும்போது மாமா காண, அதனால தான் திரும்பி வந்தோம். வர வழியில மாமா ஒரு தெருவா போய் தேடிட்டு வந்தோமா, அதான் நேராயிட்டு. அத்தை, என் சர் குட்டிக்கு என் மேல பாசம் அதிகம். நான் பின்னாடியே ஓடி வரேன்னு நினைச்சிட்டா அவ போயிருக்காத்த. வரலன்னு தெரிஞ்ச உடனே தான் திரும்ப வந்திருக்கா. என் சர் குட்டி எதுவும் கேட்காதீங்க அத்தை. பாவம், இந்த மாமனை ஒவ்வொரு தெருவிலையும் தேடிட்டு வந்திருக்கா. சர் குட்டி, நீ கவலைப்படாதடா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சரி மாமா. சஜக்கு வாங்க உள்ள போவோம். ஏய் கொத்து, நீ எங்க உள்ள போற? உன் வீட்டுக்கு போ, இல்ல கொத்தி விடுவேன். அத்தடி, பூனை கடிச்சாலும் கடிச்சு விடும். இப்படியே ஓடிடுறேன்டா சாமி. என் சர் குட்டி, நீ போமா, போ 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 போ. என் தங்கச்சிய நான் என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அசிங்கப்படுத்திட்டா நீ. எங்க பெரிய வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு, சின்ன வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுங்க. அவன் வாழ்க்கை அவன் கையில தான் சாரு. நம்ம யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணல. அவனுவளாதான் அவனுவ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டியானுவன். உண்டாட்டி ஒழுங்கா வச்சு வாழ்ந்திருந்தா அந்த பிள்ளை எதுக்கு அங்க போகுது? ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்ட போகுது? எல்லாத்துக்கும் உன் மூத்த மாவன் தான் காரணம். டாடி, அப்படின்னா உங்க சிஸ்டர் ரொம்ப நல்லவங்களா? அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா டாடி? ஏல பாய் பேசாத. இந்த நிச்சயம் நின்னதுக்கும் என் நண்பன் என்கிட்ட கோச்சிட்டு அந்த பிள்ளைய இழுத்துட்டு போனதுக்கும் நீ தானே காரணம். மொத்தமா இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். நீ வாயை திறக்காத. ஆமா, இந்த வீட்டுல நான் மட்டும் வாயை திறந்துடக்கூடாது. எப்படியோ போங்க, நான் போறேன். எல்லாம் திமிரு. ஒரு வார்த்தை சொன்னவனே எப்படி உழுந்து ஓடியா பாரு. செஞ்ச தப்ப மட்டும் எவனும் வளர மாட்டான். இவனுங்களால நம்ம தான் உட்காந்து வேதனைப்படணும். டாடி, நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்களா? ஏல, நீ மட்டும் வாயை திறக்காதல. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நீ நிச்சயம் பண்றதுக்கு வந்திருக்கானே. முதல்ல எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானல. அங்க வந்து நின்னு கேட்டியே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க கேட்டிருக்க மாட்டோமா? இந்த பிரச்சனைய பத்தி கேள்விப்பட்ட உடனே எங்க கிட்ட நீ சொல்லியிருந்தா நாங்களே அந்த பிள்ளைய போய் காப்பாத்திட்டு வந்திருப்போம். என் நண்பனும் என்கிட்ட கோச்சிட்டு போயிருக்க மாட்டான். அந்த பிள்ளைய இங்க இருந்து போயிருக்காது. ஏன் அவங்க வீட்டுக்கே இந்த விஷயம் தெரியாம பண்ணிருக்கலாம். நீ உன்னோட ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்திருக்கா என்ன? டாடி, இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டதும் அண்ணி பாக்கலான்னு தான் கிளம்புனேன். மம்மிதான் இனி வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆய மூடல. நீ சொல்லிய காரணத்தெல்லாம் நான் ஏத்துக்கிட மாட்டேன். உன் அப்ப ஒன்னும் முட்டா பையன் இல்ல. இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு இருந்திருக்கா. இத முன்னாடி நாளே சொல்லியிருந்தா என்னல? ஏழை எப்படி செஞ்சா? அத்தை இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல டாடி. இதெல்லாம் சொல்லி அண்ணியும் நானும் சேர்ந்து நிச்சயத்தை நிறுத்திடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அண்ணியே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாடி. அப்படி இருந்தும் கூட மம்மியை நீ போக கூடாதுன்னு சொன்ன பிறகும் நான் ஐஷுவை விட்டு அண்ணியை பார்த்துட்டு வர சொன்னேன். ஆனா அத்தை, அண்ணி பார்லருக்கு சத்யாவை கூட்டிட்டு போயிருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஐஷு கேட்டுட்டு வந்து சொன்ன உடனே நான் நல்லாதான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு தான் தூங்குனேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது டாடி. தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்டயே சொல்லியிருந்திருப்பேன். அண்ணியை விட இந்த நிச்சயத்தை நிறுத்துறது ஒன்றும் எனக்கு முக்கியம் கிடையாது டாடி. இனி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க டாடி. உன்னைய நீ நியாயப்படுத்தாதல. நீயும் உன் அண்ணனும் ஒண்ணுதான். நேத்தே சொல்லியிருந்தா அந்த பிள்ளைய காப்பாத்தி இருந்திருக்கலாம். வீட்டு மானம் எல்லாரும் முன்னாடி போகாமலேயாவது இருந்திருக்கும். இனி நான் என் நண்பன் மூஞ்சில போய் எப்படி முழிப்பேன்? அந்த பிள்ளைய இனி இந்த வீட்டுக்கு நான் எப்படி எல்லாம் கூட்டிட்டு வருவேன்? அண்ணி கண்டிப்பா வருவாங்க டாடி. எனக்கு அண்ணியை பத்தி நல்லா தெரியும். அவங்க அண்ணனை ரொம்பவே லவ் பண்றாங்க. நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, நான் கூட்டிட்டு வரேன். நீ போய் கூப்பிட்டா என் நண்பனை அனுப்பி வைப்பான்னு நினைச்சியோ? இல்ல உன்னையதான் ஆரத்தி எடுத்து உள்ள கூடுவான்னு நினைச்சியா? எனக்கும் அவனுக்கும் 25 வருஷம் பழக்கம். ஒரே நிமிஷத்துல முறிஞ்சு போச்சு. நீ போயிட்டா உன் கூட அனுப்பி விடுவான்னு நினைச்சியோ? அங்க போய் உள்ளதையும் கெடுத்து விட்டுறாதல. ஓனான்னு கேள்விப்பட்டேன். காலை நறுக்கி விடுவேன். வேற என்னங்க பண்றது? அவனாவது போய் கூட்டிட்டு வரட்டுமே. இவன் தானே? இவனை நீ நம்புறியோ? நான் இனி 2 பயில்களையும் நம்ப மாட்டேன். உன் மௌனம் 2 பேரும் சந்திரபாவதியல். இவன் போய் கூப்பிட மாட்டான். இன்னும் பிரச்சனைய பெருசாக்கி விட்டுட்டு தான் வருவான். எதுக்கு தெரியுமா? இவனுக்கு அப்பதான் பொண்ணு பார்க்க மாட்டோம், கல்யாணம் பண்ண மாட்டோம்னு செய்வான்.
நல்லா யோசிக்கிறீங்க டாடி. நீ அப்படிதான் செஞ்சிருக்கா. உன்னை இதுக்கு மேல நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிரு. நானே ரொம்ப கொதிச்சு போயிருக்கேன். பிள்ளைகளை பெத்து வளர்த்து விட்டா பெத்தவியலுக்கு நிம்மதியா சந்தோஷமா கிடைக்கணும். ஆனா உங்களோட பெத்து எங்களுக்கு அது கிடைக்கல. ஏன் டாடி, இத்தனை நாளா நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோமா? எங்களுக்கு பிடிச்சதை நீங்க செஞ்சிருந்தா நாங்க ஏன் இப்படி நடந்துக்க போறோம் டாடி? நீங்க செஞ்சது எல்லாமே தப்புதான் டாடி. பசங்களுக்கு பொண்ணு பார்க்கும்போது உனக்கு இந்த பொண்ணு பிடிக்குமா என்னன்னு கேட்டு பார்க்கணும் டாடி. உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்களா போய் பார்க்க கூடாது. ஆமால, உங்களுக்கு இஷ்டத்துக்கு விட்டா தோட்டத்துல வேலை பாக்குறவன் காலையும் வயல்ல வேலை பாக்குறவன் காலையும் தான் நாங்க போய் விழணும். கௌரவமா ஒரு நாள் வாழ முடியாது. இப்போ உங்க தங்கச்சி வீட்டுல போய் பாத்தீங்களே, ரொம்ப கௌரவமா இருந்துச்சா டாடி? ஏல சூர்யா அப்ப சும்மா இருங்க. நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கோவப்படுறிய? இருக்க பிரச்சனை போதாதா? எதுக்கு அவன அழிக்கைக்கு கை வாங்குறிய? உன் பேச்சு கேட்டு இவனுவள அடிக்காம வளர்த்துட்டேல, அதான் நான் செஞ்ச தப்பு. மாமி விடுங்க, டாடிக்கு கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கட்டும். சூர்யா, ஏன்பா இப்படி பண்ற? உங்க அப்பாவே டென்ஷன்ல இருக்கிறாரு, நீயே எதுக்கு டென்ஷனை ஏத்தி விடுற மாதிரியே பேசுற? போப்பா உன் ரூமுக்கு போ. மருமாப்புல இதுல நின்னுகிட்டு பேசிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயினே தான் இருக்கும். கோவமும் குறையாது. போங்க, போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. சூர்யா நீயும் போப்பா. சாருமா அல்லாதம்மா, மாப்பிள்ளைய கூட்டின்னு போ. எங்க வாங்க ரூமுக்கு போலாம். நேராண்டி, உங்க அப்பா வண்டி எதுக்கு வாயை குத்துக்கினே இருக்கிற? அவரை பத்தி உனக்கு தெரியாதா? டென்ஷன் ஆனா கண்ணை தூக்கிடுவாரு. அவரே பயங்கர கோக்காருங்கிறதுனால நானே அவராண்ட வாய் கொடுக்கறது இல்ல. நீ ஏன்பா ஏத்து ஏத்து பேசின்னு இருக்கிற? அவர்கிட்ட பேசலனா அவர் செய்யறது தப்புன்னு அவருக்கு புரியாது தாத்தா. அண்ணனுக்கும் இதேதான் செஞ்சாரு, எனக்கும் அதே செய்யறாரு. கேட்டா பசங்க தான் தப்பு பண்றாங்கன்னு சொல்றாரு. அவர் பண்றதுதான் பெரிய தப்பு தாத்தா. சரிதான்ப்பா, அதுக்கு உங்க அப்பா கோவமா இருக்கும் போது இப்படி கோவத்தை தூண்டுற மாதிரி பேசுறது. கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸா இருக்கும் போது எடுத்து சொல்லி புரிய வை. டென்ஷனா இருக்கும்போது பேசினா மனுஷன் இன்னும் கொஞ்சம் கோவப்படுறாருப்பா. தாத்தா அதுக்குதான் சொல்றேன். உங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் சண்டை வந்தா கூட நான் நடுவுல போய் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? கோவத்துல இன்னும் 2 அடி என் பொண்ணதான் அடிப்பாரு. அதுக்காக தான் நான் வாயை முடிக்கினே போயிருவேன்ப்பா. நீயும் அவர் கோவமா இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசி அடி வாங்காதப்பா. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை அடி வாங்கும் போது எங்களுக்கே கஷ்டமா இருக்குது. அடிச்சா அடிக்கட்டும் தாத்தா, டேடி தானே அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அது அவர் கோவம் அடங்கி யோசிச்சு பாப்பார்ல. இப்ப பாருங்க, கோவம் குறையாம அப்படியே போறாரு. அதனால்தான் அடிக்கட்டும்னு சொன்னேன். சரி பேராண்டி, நீ ரூமுக்கு போ. போய் ரெஸ்ட் எடு, அப்புறமா எல்லாம் சரியாயிடும். சரி தாத்தா. செல்லாயி, எல்லாருக்கும் போய் காபி போட்டு எடுத்துட்டு போய் கொடு. மாடி ஐசு பொண்ணு, தாத்தாவுக்கு வந்தாமா ரொம்ப பசிக்குது. அதுக்கு வந்தாமா இன்னும் 1 மணி நேரம் சண்டை போட்டாங்க, நான் இதுலயே மயங்கி வந்தாலும் வந்துருவேன். சூரோ கூட பேசி 2 நாள் ஆச்சு. சூரோ கால் பண்ணிட்டே இருந்தா, நான் தான் கோவத்துல அட்டன் பண்ணவே இல்லை. பாவம் என்ன நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல. அவளுக்கு கால் பண்ணி நிச்சயம் நின்றுச்சு, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லணும். சரோ நான் ஊருக்கு போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பா. நான் ஊருக்கு போகல, இங்கதான் இருக்கேன்னு சொல்லணும். ஹலோ சூர்யா. சரோ, உனக்கு ஒரு குட் நியூஸ். எனக்கும் சத்யாவுக்கும் நடக்கிறது நிச்சயம் நின்னு போச்சு. நிச்சயம் நின்றோன்னு எனக்கு தெரியும் சூர்யா. தெரியுமா? எப்படி சரோ? நீ ஊருக்கு போகல, நிச்சயம் பண்றதுக்கு சத்யா வீட்டுக்கு போயிருக்கேன்னு தெரியும். அந்த நிச்சயமும் நின்று போயிரும்னு எனக்கு தெரியும் சூர்யா. எப்படி சரோ, உனக்கு எல்லாம் எப்படி தெரியும்? தெரியும். அதான் சரோ, எப்படி தெரியும்? அது நானும் நெட்ட மாதிரியும் நிச்சயம் நடக்கிற அந்த வீட்டுக்கு வந்தோம். முன்னாடி வழியா வந்தா யாரும் விட மாட்டாவ, நீ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சோமா. நாங்க குதிச்ச ரூம்ல அணுவை கட்டி வச்சிருந்தாங்க. அணுவை பார்த்த உடனே நாங்களே ஷாக் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் கட்டெல்லாம் அவுத்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டோமா. அவிய உங்க உமாத்தா இருக்கவள அவியதான் கட்டி வச்சதாக சொன்னாவ. அதுக்கப்புறம் ஆனந்த் வந்து கதவை திறந்தாரு. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு நாங்க வந்த வழியாவே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியா? நீ அனுவானிய பாத்தியா? ஆனந்தையும் பாத்தியா? 2 பேருமே எதுவுமே சொல்லவே இல்லையே. நாங்க வந்ததை யார்ட்டையும் சொல்லிடாதுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி சரோ, நிச்சயம் நடக்கிற வீட்டுக்கு நீ எப்படி வந்த? எப்படி நிச்சயம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும்? அது நெட்ட மாதிரி சத்யாவோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டாளா. அவதான் நிச்சயம் நடக்க போகுது, மாப்பிள்ளையும் வந்தாச்சுன்னு சொன்னா. அதான் நீ ஊரை விட்டு போகல, நிச்சயம் பண்ண போயிருக்கான்னு நினைச்சிட்டு நாங்க அங்க வந்தோம். அந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தணும்ட்டு தான் வந்தோம். சரோ, அப்படின்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சரோ? அப்படி இல்ல சூர்யா, நீ என்கிட்ட கோச்சிட்டு போனே எடுக்கலல்ல. அதான் என் மேல இருக்க கோவத்துல நிச்சயம் பண்ணிருவியோன்னு பயந்துட்டேன். அப்படின்னா இவ்வளவுதான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா சரோ? அதனாலதான் நான் கூப்பிட்டாலும் நீ என் கூட வரமாட்டேன்னு சொல்றியா? ஏன் சரோ இப்படி இருக்க? சாரி சூர்யா,
நான் என்ன பண்ணுவேன்? என் போனை வேற நீ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணவே இல்லை. அதனால நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? என் மேல இவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கியா சரோ? நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்க காதலும் நம்பிக்கை அவ்வளவுதானா? இல்ல சூர்யா. பேசாத சரோ, போனை வச்சிரு.